மதுரைக்குள்ள ஏதாவது ஒரு கலவரத்தை உருவாக்குவதன் மூலமாக அரசியல் செய்து விடலாம் என்று அவங்க நினைக்கிறாங்க. மதுரை மக்கள் அதற்கு உடன்படலாம். மதுரை மக்கள் விழிப்போடு இருக்கிறாங்க. வெளியூர்காரனை வச்சு கொண்டு வந்து இந்த கேங் வார தொடங்கலாம்னு அவங்க நினைக்கிற போதுதான் இப்படி ஒரு கலவரத்தை திட்டமிட்டது யாருன்னு பார்த்தா, மனிதர்களுக்குள்ள அவனுக்குள்ள எந்த பேதமும் கிடையாது. அவன் வாழ்க்கையை வந்து அன்றாட வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு அவதிப்படுறான். ஏதாவது ஒரு கடவுள் நம்மளை காப்பாத்தாதா அப்படின்னு அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். இதை வச்சு ஏதாவது வந்து நம்ம அரசியல் செய்ய முடியாதா, வம்பெடுக்க முடியாதா என்பதற்கு முயற்சி பண்றாங்க. நிறைய பேரை திரட்டி கொண்டு வந்து இதே தான் சென்னிமலையில் அவங்க செஞ்சாங்க. ஆயிரக்கணக்கான பேரை திரட்டி கொண்டு வரும்போது ஏதோ இந்துக்களுக்கு பெரிய பாதிப்பு வந்தது மாதிரியும், அது எந்த இந்துக்களுங்கிறது தெளிவாக சொல்லணும்ல. ஆர்எஸ்எஸ் இந்துக்களுக்கா, பாஜக இந்துக்களுக்கா? இந்துக்கள் பல இந்துக்கள் இருக்கான். அப்போ நீங்கள் சாயங்காலம் பள்ளி வாசலில் போய் என் குழந்தைக்கு வந்து நீங்கள் ஓதி பாருங்க அப்படின்னு போய் எத்தனையோ பெண்கள் வந்து வரிசையில் நின்று காத்திருக்கிறாங்க. அவர்கள் மனதுக்குள்ள ஏதாவது இஸ்லாமிய வெறுப்பு இருக்கிறதா? எங்கெல்லாம் வந்து சமூக பதட்டம் நிலவுகிறதோ, எங்கெல்லாம் பிரச்சனை வருகிறதோ, அங்குதான் பாஜக வளர முடியும். எப்படி வந்து ஒரு ஊரில் வந்து எல்லாருமே சரியா இருந்துட்டா அந்த ஊருக்கு போலீஸ் ஸ்டேஷன் தேவையில்லையோ, கோர்ட்டு தேவையில்லையோ, வில்லங்கமே இல்லைன்னா எதுக்கு பஞ்சாயத்து வரப்போகுது? ஆனால் பஞ்சாயத்தை ஒன்று கிரியேட் பண்ணால் மட்டும்தான், பெரும்பான்மை சிறுபான்மை என்கிற கோட்டை கழிச்சா மட்டும்தான் பெரும்பான்மை வாக்கு வங்கியை வந்து நம் பக்கம் திருப்ப முடியும் என்கிற ஒரு கணக்கில் அவங்க தொடர்ந்து அரசியல் செய்கிறாங்க. அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திருப்பரங்குன்றத்தில் வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை வந்து ஒரு 2-3 நாட்களாக தொடர்ந்து போயிட்டு இருக்கு சார். அதனுடைய தொடர்ச்சியாக மதுரையில் 144 தடை வந்து போட்டிருக்காங்க. நம்ம அது ஏன் போடுவாங்கன்னு நமக்கு தெரியும். ஒரு வன்முறையை கட்டுப்படுத்த, ஒரு கலவரமான சூழல் இருந்ததுன்னா அந்த தடையை வந்து போடுவாங்க. அந்த அளவுக்கு அங்கே என்ன நடந்துட்டுருக்கு, என்ன பிரச்சனை சார்? அதில் திருப்பரங்குன்றம் மலை மீது ஒரு கோவில் இருக்கிறது, காசி விஸ்வநாதர் கோவில் என்று. அறுபடை வீடுகளில் ஒன்று முருகனுடைய கோவில் இருக்கிறது. அது மலை அடிவாரத்தில் இருக்கிறது, பழனி ஆண்டவர் இருக்கிறது. எனவே அங்கு இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு வந்து அவர் வழிபாட்டை சார்ந்து இருக்கிறார்கள். உள்ளூரிலே எந்த பிரச்சனையுமே கிடையாது. அந்த மலைக்கு போகிற பாதையிலே ஒரு கிளை பாதையாக வழியிலே வந்து ஒரு நினைவிடம் இருக்கிறது. அந்த நினைவிடம் என்பது சிக்கந்தர் பாதுஷா என்று மதுரையை ஆட்சி செய்த ஒரு மன்னனுடைய ஒரு நினைவிடம். அதை வந்து ஒரு சூஃபீச வழிபாட்டினுடைய அடிப்படையிலே ஒரு தர்காவாக மிக நீண்ட காலமாக அது வழிபாட்டுக்குரிய ஒரு இடமாக அது இருக்கிறது. அங்கு போகிற மக்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா, உணவு பரிமாறுவது அப்படிங்கிறது வழக்கமாக எப்படி வந்து கோயிலில் கிடா விட்டுறாங்களோ அது மாதிரி அசைவ உணவு தயாரிக்கிற போது அவங்க அங்கே இருக்கக்கூடிய இடத்துல வந்து பிரியாணி செய்யக்கூடிய ஒரு வழக்கம் ஏற்கனவே இங்கே இருக்கார். அங்கே போகிற பக்தர்களே கூட பல பேர் இங்கே வந்து சாப்பிட்டு போவாங்க. ஒரு நல்லிணக்கமான ஒரு விஷயம்தான். உள்ளூரிலே எந்த பிரச்சனையுமே கிடையாது. இந்துக்களுமே அங்கே வழிபடுறதா எல்லாருமே இல்லை, இந்துக்கள் தான் அதிகமாக தர்காவுக்கு போவார்கள். 80% நீங்கள் எந்த தர்காவுக்கு நீங்கள் போனீங்கனாலும் சரி, மவுண்ட் ரோடு தர்காவோ, கோரிப்பாளையம் தர்காவோ, பிரசித்தி பெற்ற ஏர்வாடி தர்காவோ, இல்லை நாகூர் தர்காவோ, எந்த தர்காவுக்கு நீங்கள் போனீங்கன்னாலும் 80% வந்து இந்துக்கள் தான் வருவாங்க. மிக குறைந்த அளவில் தான் இஸ்லாமியர்கள் வந்து அந்த வழிபாடு செய்கிற இடத்துல தான் இஸ்லாமியர்கள் இருப்பார்களே தவிர பெரும் கூட்டம் என்பது லட்சக்கணக்கில் நாகூர் தர்காவுக்கு கூடுவாங்க. அதில் லட்சக்கணக்கான மக்கள் நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை இந்துக்கள் தான். அப்போ அவர்கள் வந்து இதை வந்து மதபேதம் என்பது அவர்களுக்கு வந்து பார்க்கிற வழக்கம் இல்லை. இப்போ இந்த உணவு பரிமாறுவதோ வழிபாடு செய்வதோ யாருக்கும், உள்ளூர் மக்களுக்கு யாருக்குமே எந்த பிரச்சனையும் கிடையாது. இது யாருக்கு பிரச்சனையாக இருக்குன்னு நமக்கு தெரியும். இது முழுக்க முழுக்க வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பு, பாஜக போன்ற இந்துத்துவ அமைப்புக்கு வந்து என்னென்னா, அந்த இடத்துல எப்படி வந்து ஒரு கோவிலுக்கு போகிற பாதையிலே எப்படி வந்து ஒரு தர்கா இருக்கலாம், அதை அகற்ற வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய உள்நோக்கம். அந்த அகற்ற வேண்டும்ங்கிற உள்நோக்கத்தை சொன்னால் பொதுமக்களிடம் எடுபடாதுல்ல. அதற்கு பதிலாக அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே போய் வந்து நீங்கள் வந்து ஆடு பலியிடலாமா, கோழி பலியிடலாமா அப்படின்னு சொல்கிறது மூலமாக முதல் கட்டமாக உணவை தடை செய், வழிபாடு வேணால் செஞ்சுக்க அப்படிங்கிறது முதல் கட்டமாக. அப்புறம் இரவு நேரத்தில் போனால் இங்கே வந்து பாதுகாப்பு இல்லை, மாலை நேரத்தில் வந்து அங்கே மலை ஏறனா பாதுகாப்பு இல்லை, அதனால் வந்து அங்கே இருக்கக்கூடிய வழிபாட்டை தடை செய். ஒவ்வொரு பிரச்சனையாக உருவாக்குறது. அழகர் கோயில் இருக்கிறது, அழகர் கோயிலில் வந்து போகிற வழியில் வந்து நீங்கள் ஆடு கிடாவெல்லாம் வெட்டி பலியிடக்கூடிய வழக்கம் அங்கே இருக்கிறது. அதே போல் நீங்கள் வந்து மதுரையில் பாண்டி கோயில் இருக்கிறது, கிடா வெட்டி தான் இங்கே வந்து சாமி கும்பிடுவாங்க, பொங்கல் வைப்பாங்க, அது வழிபாட்டில் இருக்கிறது. அப்போ பாண்டி கோயிலுக்கு போகிறவங்கலாம் இந்து கிடையாது, ஏன்னா அவங்களாம் கிடா வெட்டுறாங்க என்று சொன்னால் இது என்ன அர்த்தம் அப்படின்னா, பார்ப்பன மயமாக மாற்றுவது.
நீ வந்து அசைவம் சாப்பிட்றவன் வந்து இந்துவே கிடையாது என்று சொல்வதன் வழியாக இந்து மதம் என்பது ஒரு பார்ப்பன மதம், பார்ப்பனர்கள் அல்லாதவர்களை வந்து நாங்கள் ஏற்கக்கூடாது என்கிற அந்த உயர் ஜாதி மேட்டிமைக்கு வந்து படிநிலையில் கொண்டு வரும். ஏன்னா ஆர்எஸ்எஸ் அஜெண்டா வந்து என்னென்னா அது பார்ப்பனமயமாக மாற்றுவது எல்லாவற்றையும். அப்போ கோவிலுக்கு போகிறவன் ஏற்கனவே கிடா வெட்டி சாமி கும்பிட்றான். அப்போ அழகர் கோயிலுக்கு போகிறவன் வந்து அந்த போகிற வழியில் இருக்கக்கூடிய அந்த கோயிலில் வந்து அவன் வந்து சாமி கும்பிடும் போது கிடா வெட்டி தான் சாமி கும்பிட்றான். பல குலசாமி கோவில்களில் வந்து கிடா வெட்டி வந்து சாமி கும்பிட்றது வழக்கம். இது எல்லாருடைய வாழ்க்கை முறையிலையும் இருக்கிறது. உழைக்கும் மக்கள் எப்பொழுதுமே வந்து அசைவம் சாப்பிடக்கூடிய மக்களாக இருப்பார்கள் என்பது உலக அறிந்த விஷயம். எப்படி கடலோர மாவட்டங்களில் இருப்பவங்களுக்கு மீன் ஒரு தவிர்க்க முடியாத உணவோ, அது மாதிரி மேய்ச்சல் நிலங்களிலே வசிக்கக்கூடிய மக்கள், அந்த விவசாய நிலங்கள் சார்ந்த மக்களுக்கு வந்து இது போன்ற வந்து உணவு முறை என்பது வந்து இயல்பான ஒன்று. தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலையும் கூட்டமாக இருக்கும் அசைவ கடைகளில். அப்போ அசைவம் சாப்பிட்றவன்லாம் இந்துக்கள் இல்லைன்னு சொன்னோம்னா அப்போ தீபாவளி கொண்டாடுறவன்ல 80% வந்து பெரும்பகுதி வந்து இந்துக்கு. அப்போ இந்து மதத்தை விட்டு நீ எல்லாம் வெளியே போன்னு சொல்கிறானா, என்ன கணக்கில் சொல்கிறான்னு தெரில. அவருடைய நோக்கம் என்னவாக இருக்குன்னா, இதை காரணமாக காட்டி ஒரு கலவரத்தை உருவாக்கணும் அப்படின்னு அவங்க திட்டமிடுறாங்க. அதுக்கு உள்ளூரில் எந்த ஆதரவும் கிடையாது. திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளும் இதை கண்டிக்கிறான் உண்மையா. அவனே என்ன சொல்கிறான்னா, கலெக்டர்கிட்ட போய் வெளியூர்காரனை இறக்குமதி பண்ணுறாங்க, திருநெல்வேலியிலேருந்து வேறு ஊர்லேருந்து காரைக்குடியிலேருந்து எச் ராஜா வர்றாரு, வேறு திருநெல்வேலியிலேருந்து ஒருத்தன் வர்றான், வேறு ஊர்களிலேருந்து ஆட்களை கொண்டு வந்து இங்கே இறக்குமதி பண்ணி அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. அவனுடைய நோக்கம் என்னென்னா, உள்ளூர் மக்கள் வந்து தாயா பிள்ளையா பழகிருக்கான், அண்ணன் தம்பியா மாமா மச்சானா உறவு முறை சொல்லி பழகிட்டு இருக்கான். அவனுக்கு இதில் எல்லாம் விருப்பம் கிடையாது. அவன் காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போவோமா, இந்த மாதம் வாடகையை கட்டுவோமா, இஎம்ஐ கட்டுவோமா, எப்படி வாழ்க்கை நடத்த போகிறோங்கிறதான் எல்லோரும் இருக்கான். காலையில் எழுந்திரிச்சு போய் வந்து தர்கா வாசலில் போய் ஒம்புழுப்போமா, சர்ச்சு வாசலில் போய் ஏதாவது பிரச்சனை பண்ணுவோமா என்கிற வேலை திட்டம் வந்து சாமானிய மக்களுக்கு கிடையாது. அவன் வழிபாட்டை வந்து எல்லா கோயில்கள் இருப்பதும் ஒரே தெய்வம்னு அவன் ஃபீல் பண்ணுறான். நான் கும்பிட்ற சாமி மட்டும்தான் உண்மை, மற்றவன் சாமியெல்லாம் பொய்ங்கிற இடத்துல பாமர மக்கள் எப்பொழுதுமே இருந்தது இல்லை. இருந்தால் பிற ஆலய வழிபாடுகளுக்கு அவர்கள் போக மாட்டான். கிறிஸ்துமஸ் கொண்டாடுறான், நியூ இயர் கொண்டாடுறான். நியூ இயர் கொண்டாடும் போது வந்து புத்தாண்டு அன்னைக்கு, ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு வந்து கோவில்களை திறக்கக்கூடாது, ஆகம விதிகளுக்கு எதிரானது அப்படின்னு எவ்வளோ பேர் கதறான். ஆனால் கோயில் கதவு திறக்கப்படுகிறது. மக்கள் தான் தீர்மானிக்கிறான், அதை பக்தர்கள் தான் தீர்மானிக்கிறான். அப்போ வந்து ஆகம விதிப்படி தான் எல்லாமே நடக்குது அப்படின்னு பார்த்தா, பார்ப்பனர்கள் வந்து கடல் கடக்கக்கூடாது அப்படின்னு ஆகம விதி இருக்குது. இவன் பூரா உச்சி குடுமையை பூரா வெட்டி எரிஞ்சிட்டு பூரா அமெரிக்காவிலையும் ஐரோப்பியாலையும் உலக நாடு பூரா இருக்கான், உயர் பதவிகளில் இருக்கான். அவெல்லாம் கடல் கடக்கக்கூடாதுங்கிற இந்த ஆகம விதியெல்லாம் அவன் பின்பற்றி இருந்திருந்தான்னா அவனுடைய வாழ்க்கை தரம் என்னவாக இருந்திருக்கும்னு நமக்கு தெரியும். அப்போ அவங்களுடைய வசதி வாய்ப்புக்கு தக்க வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்கிறான். ஆனால் வம்புழுக்கிறதுக்கு அந்த கடவுள் நம்பிக்கையை வந்து இவன் வந்து என்ன செய்கிறான்னா, கடவுள் நம்பிக்கையை கலவரத்தை தூண்டுவதற்கான வாய்ப்பாக மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறான். இப்போ அவனுடைய நோக்கம் என்ன? ஒரு பிரச்சனையை உருவாக்குறது மூலமாக இந்துக்களுக்கு இந்த அரசு எதிராக இருக்கிறது, திமுக வந்து இந்து விரோத அரசாக இருக்கிறது என்று சொல்வதற்கு முயற்சி செய்கிறான். அப்போ அதற்காகத்தான் இவன் என்ன செய்கிறான், இந்த பிரச்சனையை வந்து கிளப்பி விடுறான். கிளப்பி விடுறோம்னா அவனுக்கு என்ன ஒரு வைத்தறிச்சலாக இருக்குன்னா, கள்ளழகர் ஆற்றுல வந்து இறங்குறப்ப, பிரம்மாண்டமாக இறங்குறப்ப லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒன்று விடுறானே, இந்த ஊரில் எப்படி அவர் கம்யூனிஸ்ட் எம்பி ஆகுறான்? சு வெங்கடேசன் மாதிரி ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு தோழர் வந்து இந்த மதுரையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தொடர்ச்சியாக இருக்காங்க. போன முறை இருக்கார், இந்த முறை இருக்கார். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா மோகன் ஒருத்தர் இருந்தார் கம்யூனிஸ்ட் கட்சியில், பி மோகன் ஒருத்தர். அவர் நீண்ட காலமாக வெற்றி பெற்றவர், அவரும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே வெற்றி பெற்றவர். அப்போ அவர்களுக்கு இந்த இடதுசாரிகள் வந்து அதிகாரத்தில் இருப்பது, தேர்தல் வெற்றி பெறுவது அப்படிங்கிற இடத்துல இந்த ராம சீனிவாசன் மாதிரியே வந்து தேர்தலில் தொடர்ந்து தோற்று கொண்டிருக்கக்கூடிய அவங்களுக்கெல்லாம் ஒரு வைத்தறிச்சலாக இருக்குது. அப்போ அவங்களுக்குலாம் என்ன ஒரே ஒரு வாய்ப்புனா, இந்து முஸ்லீம் பிரச்சனையை தூண்டுவதன் மூலமாக, இந்துக்களுக்கு ஆபத்து என்று கூவுவதன் மூலமாக, முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பை பரப்புவதன் மூலமாக அணி திரட்டிட்டோம்னா நம்ம அரசியல் செஞ்சிடலாம் என்கிற ஒரு பகல் கனவு தான் அதுக்கு அடிப்படை. இங்கே இருக்கிற மக்களுடைய மனநிலை என்னன்றது வந்து இங்கே இருக்கிற எச் ராஜா முதற்கொண்டு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதை தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்களே சார். இப்போ கோயம்புத்தூரில் நடக்கிற விஷயங்கள், இப்போ அந்த சென்னிமலைன்ற இது வந்து கிறிஸ்துவர்கள் வந்து அதை அபகரிக்க பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த முன்னாடி சொன்னாங்க. இந்த முயற்சி வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கே சார். இப்போ ஒரு ஃபெயிலியர் மாடல்லையே இவங்க தொடர்ந்து சுற்றிட்டே இருப்பாங்க. ஃபெயிலியர் மாடல்னாலும் அதாவது எப்படின்னா, அவங்க வந்து முயற்சி வந்து தவறலாம், முயற்சிக்க தவறக்கூடாதுன்ற மாதிரி அவர்களுக்கு அரசியல் என்பது, ஆர்எஸ்எஸ் அஜெண்டா என்பது, அவர்கள் அரசியல் என்பது கலவர அரசியல் தான். நீங்கள் கோயமுத்தூரில் மட்டும் குண்டு வெடிக்கலைன்னா பாஜக இங்கே வந்திருக்காதுல்ல.
அப்போ பிரச்சனைக்குரிய இடங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ, உங்களுக்கு எப்போ நீங்கள் உடம்பு சரியில்லைன்னா தான் ஆஸ்பத்திரிக்கு போவீங்க. எங்கெல்லாம் வந்து சமூக பதட்டம் நிலவுகிறதோ, எங்கெல்லாம் பிரச்சனை வருகிறதோ, அங்கு தான் பாஜக வளர முடியும். எப்படி வந்து ஒரு ஊரில் வந்து எல்லாருமே சரியாக இருந்துட்டா அந்த ஊருக்கு போலீஸ் ஸ்டேஷன் தேவையில்லையோ, கோர்ட்டு தேவையில்லையோ, வில்லங்கமே இல்லைன்னா எதுக்கு பஞ்சாயத்து வரப்போகுது? ஆனால் பஞ்சாயத்தை ஒன்று கிரியேட் பண்ணால் மட்டும்தான், பெரும்பான்மை சிறுபான்மை என்கிற கோட்டை கழிச்சா மட்டும்தான் பெரும்பான்மை வாக்கு வங்கியை வந்து நம் பக்கம் திருப்ப முடியும் என்கிற ஒரு கணக்கில் அவங்க தொடர்ந்து அரசியல் செய்கிறாங்க. சென்னிமலை வந்து கிறிஸ்தவர்கள் அபகரிக்கிறாங்க. நான் நினைக்கிறேன்னா, மலையை ஆட்டையை போடுறது அப்படிங்கிறது கார்ப்பரேட்டுகளினுக்கு வழக்கம். வழிபாடு செய்கிறவன் என்ன பண்ணுவேன், கொஞ்ச நேரம் போய் சாமி கும்பிட்றான், போய் வந்து பிரியாணி ஆக்கி சாப்பிட்டு வர்றான், இல்லை போய் பொங்கல் வச்சுட்டு வர்றான்னு வச்சுங்க, அவன் அங்கேயே போய் தங்க போகிறானா? யாரும் போய் தங்க மாட்டான், போவான் வருவான். அது வந்து டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரிங்க. எந்த இடத்துலையுமே நீங்கள் வழிபாட்டு ஆலயம் என்பது பக்திக்கான இடம்னு கூட சொல்ல முடியாது. இப்போ வேளாங்கண்ணிக்கு போகிறேன், வேளாங்கண்ணிக்கு போகிறவன் நாகூர் தர்காவுக்கு போகிறேன், அதில் டூர் ப்ரோக்ராம். அதில் ஒரு கோயிலுக்கு போவேன், அப்படியே பக்கத்தில் ஒரு கோயிலுக்கு போவேன், அப்படியே வேளாங்கண்ணிக்கு போவேன், நாகூருக்கு போவேன், ஒரு டூர் அடிச்சுட்டு அவன் சுற்றி வந்துடுவேன். அவனுக்கு கடவுள் நம்பிக்கை என்பது மதம் சம்பந்தப்பட்டது கிடையாது. அவனுடைய ஆழ் மனதில் நம்மளை இந்த உலகத்தை வந்து ஒரு பிரபஞ்ச சக்தி வந்து காப்பாற்றுது. காலையில் வெயில் அடிக்குது, மழை அடிக்குது, இரவு வருது, பகல் வருது, இந்த இயற்கையை தான் அவன் போட்டுறான். மனிதர்களுக்குள்ள அவனுக்குள்ள எந்த பேதமும் கிடையாது. அவன் வாழ்க்கையை வந்து அன்றாட வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு அவதிப்படுறான். ஏதாவது ஒரு கடவுள் நம்மளை காப்பாற்றாதா அப்படின்னு அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். இதை வச்சு ஏதாவது வந்து நம்ம அரசியல் செய்ய முடியாதா, வம்பெடுக்க முடியாதா என்பதற்கு முயற்சி பண்ணுறாங்க. அரசு ரொம்ப தெளிவாக என்ன பண்ணிட்டான்னா, இந்து முன்னணிக்காரர்கள் இதில் வந்து கிளம்பி வர்றவங்கள போகிறான் அரெஸ்ட் பண்ணுறப்ப வேறு ஊர்லேருந்து கிளம்பி வர்றவனா அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதை வந்து இவங்க பூஸ்டப் பண்ணுவாங்கிறதுனால வெளியூர்லேருந்து ஆள் வரக்கூடாதுங்கிறது தான் அந்த 144. நிறையா பேரை திரட்டி கொண்டு வந்து, இதே தான் சென்னிமலையில் அவங்க செஞ்சாங்க. ஆயிரக்கணக்கான பேரை திரட்டி கொண்டு வரும்போது ஏதோ இந்துக்களுக்கு பெரிய பாதிப்பு வந்தது மாதிரியும், அது எந்த இந்துக்களுங்கிறது தெளிவாக சொல்லணும்ல. ஆர்எஸ்எஸ் இந்துக்களுக்கா, பாஜக இந்துக்களுக்கா? இந்துக்கள் பல இந்துக்கள் இருக்கான். அப்போ நீங்கள் சாயங்காலம் பள்ளி வாசலில் போய் என் குழந்தைக்கு வந்து நீங்கள் ஓதி பாருங்க அப்படின்னு போய் எத்தனையோ பெண்கள் வந்து வரிசையில் நின்று காத்திருக்கிறாங்க. அவர்கள் மனதுக்குள்ளே ஏதாவது இஸ்லாமிய வெறுப்பு இருக்கிறதா? எத்தனையோ பேர் வந்து வேளாங்கண்ணிக்கு போகிறவங்கள வந்து எத்தனையோ பேர் சர்ச்சுக்கு போகிறாங்க, எவ்வளோ இடத்துக்கு போகிறாங்க. அவர்களுக்குள்ள மதம் சார்ந்து நாங்கள் வந்து கேக்கு சாப்பிட மாட்டாங்க, நோம்பு கஞ்சி கொடுத்தா நாங்கள் குடிக்க மாட்டாங்கன்னு சொல்ல மாட்டான். ஏன் எனக்கு பிரியாணி அனுப்பலாம் தான் நான் கேட்குறேன், ரம்ஜான் ஏன் நீ பிரியாணி அனுப்பலை அப்படி தான் கேட்பான். ஏன் நோம்பு கஞ்சி எனக்கு கொடுக்கலன்னு தான் கேட்குறான். சண்டை தான் போடுறானே தவிர இவங்க போடுற மத சண்டை கிடையாது. அது உரிமை சண்டை. எனக்கு நீ வரலாம், கரெக்டாக வரணும், கிறிஸ்துமஸ் கேக்கு வரணும், ரம்ஜானுக்கு பிரியாணி வரணுங்கிறது உரிமை சார்ந்தது. இந்த சமூக சூழ்நிலை இருக்குல்ல, இதை வந்து பாஜகவால் சகிக்க முடியலை. அவங்க திட்டமிட்டது என்னன்னாங்க, தலித்துக்களை எப்படியாவது ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து பாஜக வந்து முழுக்க கையகப்படுத்தணும். அதான் அவங்களுடைய முதல் திட்டம். அதுக்கு திருமாவளவன் மிகப்பெரிய தடையாக இருக்கார். ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா, கலவரம் செய்வதற்கு இடைநிலை சாதிக்காரன் வந்து வீர ரோசம்லாம் சொல்லுவேன், பிரச்சனைக்கு வரமாட்டான், அதான் தூண்டி விடுவானே தவிர. அப்போ ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கிறவனை வந்து அடியாட்களாக பயன்படுத்த வேண்டும். அதனால தான் நீங்கள் கவனிச்சீங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் எல்லாவற்றிலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாலையும் போய் சில லட்சங்களை கொடுத்து, இந்த பகுதியில் திடீர்னு வந்து அரச மரத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் வேறு, ஆர்எஸ்எஸ்காரன் வைக்கிற விநாயகர் வேறு. அரச மரத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் என்பது வழிபாட்டுக்குரியது. ஆர்எஸ்எஸ்காரன் செயற்கையாக கொண்டு வந்து ஒரு விநாயகர் ஊர்வலத்தை வைப்பது என்பது உள்நோக்கம் உடையது. பால் பிடிக்கிற வேலையை அங்கே செட்டிங் பண்ணுவேன். இதை திருமாவளவன் வந்து ஏற்க மறுக்கிறார். அவர் என்ன சொல்கிறார்னா, எங்களை அடியால் வேலை பார்க்க வைக்கிறதுலாம் வச்சுக்கிறாத, நான் உங்களுக்கான ஆள் கிடையாது, நான் சமத்துவத்திற்காக போராடுகிறேனே தவிர உனக்கான அடியால் நான் கிடையாது. பல சாதி சங்கங்களை வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பு எல்லா சாதிகளையும் அணுகுறாங்க. ஆனால் அவன் என்ன நினைக்கிறான்னா, இந்த சமூகத்தை பயன்படுத்த முடியும்னு அவன் அதிகமாக வந்து ஏன்னா வேறு வட மாநிலங்களில் அதை செஞ்சுருக்கிறான், தமிழ்நாட்டில் அதை செய்ய முடியலை. அதுக்காக நான் சொல்கிறேன், இதை நான் வந்து குற்றச்சாட்டாக சொல்லலை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த திருப்பரங்குன்றத்தை சுற்றி இருக்கிற போஸ்டர்ஸ் வட மாநிலங்களிலுமே தலித்துகள் தானே பாதிக்கப்படுறாங்க. இல்லைங்க, அவன் என்ன செய்வானா, முதல் கட்டமாக அவர்களை கொண்டே களத்தில் நிப்பாட்டி அவனை களப்பணி மாதிரி ஆக்கிட்டு அவர்களை வந்து அவன் வழக்கு பார்க்க மாட்டேன், அப்படியே விட்டுருவான். இப்போ நீங்கள் மதுரையை சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா அகமுடையார் சங்கம், நாடார் சங்கம், அவங்க எல்லாம் போஸ்ட் அடித்து ஒட்டியிருக்கிறாங்க. அவங்க எல்லாம் தூண்டி விட்டுருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு சமூகத்திற்குள்ளேயுமே வந்து சங்கிகள் ஊடுருவல் செய்து நம்ம வந்து விடக்கூடாது. எல்லா சமூகத்துக்கும் அவன் வலை விரிக்கிறான். இந்த சமூகத்தின் மீது அதிகமாக வலை விரிப்பதற்கு அவன் ஆசைப்படுறான்.
இதற்கு இங்கே நடைமுறை தடையாக திருமாவளவன் போன்றவர்கள் வந்து ஒரு பெரிய தடையாக இருக்கிறாங்க. அதுக்காக தான் அதை சுட்டி காட்டுறேன். இல்லை, இப்போ தலித்துகள் நடக்கிற பிரச்சனைகளே இவங்க மொத்தத்தையும் அட்ரஸ் பண்ணோம்ல, அதுக்கான வழியை நம்ம திறந்து விடக்கூடாதுல, அந்த கொஸ்டினும் எழும்புதில்ல. இப்போ அவன் தொடர்ந்து பாதிக்கப்பட்டுட்டே இருந்தானா அவனை போய் அப்ரோச் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு வழியை இங்கே இருக்கிறவங்களுமே அதை திறந்து விடுறாங்களா, அதையும் கணக்கில் எடுத்துக்கணும்ல. ஒரு அடையாள அரசியலை நடத்துகிறாங்க சாதி ரீதியாக. அவங்க வந்து ஒரு இலகணேசனையோ ஒரு எச் ராஜாவையோ வைத்து அரசியல் செய்ய முடியாதப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, பிற்படுத்தப்பட்ட சாதிகளில் இருந்து ஒரு நாடார் சமூகத்தில் இருந்து பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன் மாதிரி ஆட்களை அடையாளப்படுத்துவாங்க. அப்புறம் இன்னும் ஒடுக்கப்பட்ட சமூகங்கள்லேருந்து வரும்போது ஒரு எல்முருகனை வந்து அவங்க அடையாளப்படுத்துவாங்க. அப்போ ஒவ்வொரு சமூகத்தில் இருந்தும் அடையாளப்படுத்துவதன் வழியாக அந்த சமூகத்தை வந்து நீங்கள் அபகரிப்பது, அரசியல் ரீதியாக அவர்களை வந்து தன்மையப்படுத்துவது என்கிற ஒரு திட்டமிடலை நோக்கி அவங்க செய்கிறாங்க. கொங்கு மண்டலத்தில் ஒரு செல்வாக்கு பெற வேண்டும் என்பதற்காக தான் அண்ணாமலையை திட்டமிட்டு அவங்க உருவாக்குனாங்க. அவங்க நினைச்சது எதுவுமே நடைமுறைக்கு வரல. அதனால் அவங்க கடைசியாக அவங்க நம்பிட்டு இருக்கிறது என்னன்னா, மதுரைக்குள்ள ஏதாவது ஒரு கலவரத்தை உருவாக்குவதன் மூலமாக அரசியல் செய்து விடலாம் என்று அவங்க நினைக்கிறாங்க. மதுரை மக்கள் அதற்கு உடன்படலை. மதுரை மக்கள் விழிப்போடு இருக்கிறாங்க. வெளியூர்காரனை வச்சு கொண்டு வந்து இந்த கேங் வார தொடங்கலான்னு அவங்க நினைக்கிற போது தான் 144 தடையின் மூலமாக இந்த அரசு அதை மிக சாதுரியமாக கையாளுகிறது. எனவே மதவாதிகளுக்கு பணிந்து போக வேண்டிய அவசியம் வந்து திமுக அரசாங்கத்திற்கு இல்லை என்பதை அவர்கள் தெளிவுபடுத்துறாங்க. ஏதோ இவன் காட்டுற பூச்சாண்டிகளா இவங்க பயப்படுறாங்க, நம்ம கிட்ட வர்றதுக்கு பயப்படுறாங்கன்னு இவனா சொல்லிட்டு இருக்கான். அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலைப்பு ரொம்ப நன்றி.